நீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. பாருங்க, நீங்க டிஎன்பிசில இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பாருங்க. டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, டிஎன்பிசி ஆனுவல் பிளானர். வாட்ஸ் நியூ? மூணு பண்டு 2025, 121/2025 ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. பாருங்க, என்ன எக்ஸாம் எப்போ வரப்போ கொடுத்துருக்காங்க. 2026க்கு நீங்க படிக்க இருந்தா இப்பயே நீங்க படிச்சிடலாம். என்ன எக்ஸாம் குரூப் 4 வச்சுக்காங்க, குரூப் 2 இருக்கு, குரூப் 1 இருக்கு. எல்லா எக்ஸாமுமே அறிவிச்சிருக்காங்க. அதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. லோடிங் ஆக மாட்டேங்குது, லேட் ஆகுது பிடிஎஃப் வர்றதுக்கு. வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு பள்ளி தேர்வாணையம் எண் 2 தேர்வாணைய சாலை, சென்னை. செய்தி வெளியீடு: 2026ஆம் ஆண்டுக்கான ஆண்டு திட்டம் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. காலிப்பணி எண்ணிக்கை அறிவிக்க வெளியிடப்படும். தேர்வாணைய வரலாற்றில் முதல் முறையாக தொடர்ச்சியாக 3வது ஆண்டாக 2024-25 மற்றும் 26 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 1, 2, 2A மற்றும் 4 பணிகள் மற்றும் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுகள், நேர்முகத் தேர்வு பதவிகள், நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள், பட்டப்படிப்பு, தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான அறிவிக்க வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வாணைய வரலாற்றில் முதன்முறையாக 2004 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் அறிவிக்க வெளியிடப்படும் நாள், தேர்வு நிறுவனம் ஆகிய குறிப்பிட்ட ஆண்டு திட்டம் தேர்வாணையத்தில் வெளியிடப்பட்டு ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டவாறு குறித்த தேதியில் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. பாருங்க, இதெல்லாம் ஆனுவல் பிளானர். கிளிக் பண்ணா ஆனுவல் பிளானர் கிளிக் பண்ண 2025, 26ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் 3 பண்டு தேதியில கொடுத்துருக்காங்க. முதல்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25 மாதம் மே மாதம் 20ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 8ஆம் மாதம் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 1 சர்வீசஸ் 23/6/2026 நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் செய்யிருக்காங்க. அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதுக்கு வந்து 7 நாள் நடக்கும்னு போட்டிருக்காங்க முதல் எக்ஸாமுக்கு. அடுத்து குரூப் 1 சர்வீஸஸ்க்கு ஒரே எக்ஸாம் தான். அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமா ஐடி லெவல் 7/7/2026 ஜூலை 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 20/9/2026 எக்ஸாமு 7 நாள் டெஸ்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீசஸ் 8ஆம் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், 10ஆம் மாதம் எக்ஸாமு ஒரே எக்ஸாமாக தான் நடக்குது. நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸாம் 7 நாள் எக்ஸாம் நடக்கும். நம்பர் ஆஃப் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, வழியே எக்ஸாம் சொல்லல. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ட்ரி போஸ்ட் 31 ஆகஸ்ட் வெளியிடுறாங்க. நவம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம், நமக்கு 4 டேஸ் எக்ஸாம் நடக்குது. அடுத்து கம்பைன்ஸ் தான் நம்ம எதிர்பார்த்த குரூப் 4 சர்வீசஸ் 10th குவாலிஃபிகேஷனுக்கு 6/10/2026 நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க. 20 டிசம்பர் 20ஆம் தேதி எக்ஸாமு, ஒரே நாள் தான் எக்ஸாமு. திஸ் பிளானர் இஸ் tentative to enable to candidates to prepare themselves for the examination. There may be additional examination mentioned in the planner. The vacancy will be announced in the notification. Vacancy வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது தான் போடுவாங்களாம். The syllabus and the scheme of is available in the commissioner website. Please visit the commissioner website for updates. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க நமக்கு இந்த வருஷம் வந்திருக்க ஆனுவல் பிளான் டிஎன்பிசி கேர் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வருஷம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த வருஷம் தமிழ்நாடு அரசு பணியர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் தேர்வுகளில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.